ஸ்ரீலங்காவில் அறிமுகமாகிறது புதிய சட்டம். இலங்கையில் இரண்டாவது கொரோனா அலை ஏற்படும் பேராபத்து, வைத்தியர்கள் கடும் எச்சரிக்கை. ராஜபக்சக்களுடன் ஐக்கிய தேசிய கட்சி கூட்டு சஜித் அணி சாடல். மஹிந்தானந்தவின் கருத்துக்கு ஹந்துனிதி கடும் கண்டனம். இந்தியா சீனா போர் பதற்றம். இந்தியாவின் உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தியது பாகிஸ்தான். காட்டுத்தீயால் பற்றி எரியும் சைபீரிய காடுகள், உருகும் பனிப்பாறைகள். யாழில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 51 கடற்படையினருக்கு கொரோனாவால் 1,00,000 பேரை இழந்திருக்கின்றோம். ட்ரம்ப் வருத்தம். தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியான சூழ்நிலையில் சில புதிய விதிமுறைகளையும் சட்டங்களையும் அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். குறிப்பாக போக்குவரத்து பேருந்துகளில் பயணங்களினால் கொரோனா பரவும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றாமையினால் அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. பேருந்துகளில் பயணிகளை அதிகளவில் ஏற்றுவது குறித்து அமைச்சரிடம் நேரடியாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பேருந்துகளில் ஆசன எண்ணிக்கை கம்மிய மாத்திரம் பயணிகளை அழைத்துச் செல்வதனை சட்டமாக்குவதற்கு போக்குவரத்து அமைச்சர் மஹிந்த அமரவீர யோசனையொன்றினை சமர்ப்பித்துள்ளார் என கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த யோசனை தொடர்பில் கருத்து வெளியிட்ட அகில இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர் சங்கம் புதிய சட்டத்தை அமுல்படுத்துவதாயின் பேருந்து கட்டணத்தை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறது. இதேவேளை ஆசனங்களின் எண்ணிக்கை கம்மிய மாத்திரம் பயணிகளை அழைத்துச் செல்லும் சட்டம் அமுல்படுத்தப்பட்டதால் பேருந்து துறை முழுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக மாகாண பேருந்து சங்கத்தின் தலைவர் சரத் விஜிதகுமார் குறிப்பிட்டுள்ளார். இச்சூழ்நிலையில் பேருந்துக்காக ஏற்படும் செலவினை ஏற்க முடியாத நிலைமை ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை அமைச்சர் முன்வைத்திருக்கும் இந்த யோசனையை செயற்படுத்துவதற்கு மாற்று கட்டண முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமிரோ விஜயரத்ன தகவல் வெளியிட்டுள்ளார். இலங்கையில் கொரோனா வைரஸ் பரவலின் 2வது அலை ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான கடற்படையினர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்த கொப்புகளை உரிய முறையில் முகாமைத்துவம் செய்யவில்லை என்றால் கொரோனாவின் 2வது அலை நாட்டினுள் ஏற்படக்கூடும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் நவீன் டி சொய்சா தெரிவித்துள்ளார். இதுவரையில் உலக சுகாதார அமைப்பு, ஆசியா, அமெரிக்கா உட்பட பல நாடுகளுக்கு 2வது கொரோனா அலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த நோயாளிகளை முகாமைத்துவம் செய்வது அத்தியாவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கைக்காக சமூக இடைவெளியை கடைபிடித்தல், சுய தனிமைப்படுத்தல், கிருமிநாசினி தெளித்தல் மற்றும் முகக்கவசம் அணிதல் ஆகிய சுகாதார பாதுகாப்புடன் செயற்படுதல் கட்டாயமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இலங்கை வரும் நபர்களுக்காக வைத்தியசாலை மற்றும் தனிமைப்படுத்தல் நிலையங்களின் வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி ராஜபக்சக்களுடன் டீல் அரசியலில் ஈடுபடும் நபர்களின் கையில் சிக்கியுள்ளது. இதனால் அதனை பாதுகாப்பதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் மாகாண சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முத்திக பத்ரன தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: ஐக்கிய தேசிய கட்சி கடத்தல்காரர் குழுவினரின் கையில் சிக்கொண்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளை உண்மையாக பின்பற்றுபவர்கள் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளனர். ராஜபக்சர்களுடன் டீல் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் இந்த குழுவினர் எப்போதுமே ஐக்கிய தேசிய கட்சியின் திறமைமிக்க அரசியல் தலைவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றுவதையே செய்து வந்தனர். அவர்களது செயற்பாடுகளினால் பாதிக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் பலர் வேறு வழியின்றி ராஜபக்சர்களுடனே இணைந்து கொண்டுள்ளனர். இவர்கள் தற்போது தாங்களே ஸ்ரீகொத்தவுக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கும் உரிமையாளர்கள் என்று தெரிவித்து வருகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த பெருந்தொகையான உறுப்பினர்கள் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியுடனேயே இணைந்துள்ளனர். சஜித் பிரேமதாசவின் தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய செயற்குழுவே அனுமதி வழங்கியிருந்தது. தற்போது எங்களை ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையில் இருந்தும் மத்திய செயற்குழுவின் அங்கத்துவத்தில் இருந்தும் நீக்கியுள்ளதாக குறிப்பிட்டு எமக்கு கடிதங்கள் அனுப்பி வருகின்றன. எமக்கு தற்போது இந்த கடிதங்களால் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. அவை தொடர்பில் நாங்கள் அக்கறை செலுத்துவதும் இல்லை. ஒழுக்காற்று நடவடிக்கை எனும் பெயரில் திறமைமிக்க உறுப்பினர்களை கட்சியில் இருந்து செல்வதற்கு அனுமதித்த இவர்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவியேற்ற போது எங்கிருந்தார்கள் என்பதை நாட்டில் உள்ள அனைவரும் அறிவார்கள். அன்றிலிருந்து இன்று வரை இவர்கள் ராஜபக்ஷர்களுடன் டீல் செய்வதையே நோக்கமாக கொண்டு செயற்பட்டார்கள்.
இவ்வாறான மோசடிக்கார குழுவிடமிருந்து ஐக்கிய தேசிய கட்சியை காப்பாற்றுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் மாகாண சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவரையும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். இந்த குழுவின் பல்வேறு நெருக்கடிக்கு மத்தியில் தொடர்ந்தும் கட்சி தாவாது ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தவன் என்ற வகையில் அவர்களது செயற்பாடுகள் தொடர்பில் நன்கு அறிந்தவன் நானே. அதனால் இந்த நபர்களிடமிருந்து ஐக்கிய தேசிய கட்சியை காப்பாற்ற வேண்டியது எமது கடமையாகும் என்றார். குவைத்திலிருந்து இம்மாதம் 19ஆம் தேதி இலங்கையர்கள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளமையானது குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதற்கு சமமானது என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமிகை தெரிவித்துள்ள கருத்து கவலைக்குரியது என்று தெரிவித்து வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனேதி. குவைத்திலிருந்து இலங்கைக்கு இம்மாதம் 19ஆம் தேதி வருகை தந்த இலங்கையர்கள் குவைத் அரசால் தெரிவு செய்யப்பட்ட கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் என்றும் அவர்களுடைய வருகையானது இலங்கைக்கு குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதற்கு ஈடானது என்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமிகே கடந்த 25ஆம் தேதி தெரிவித்த கருத்து கவலைக்குரியது. அத்தோடு அந்த சந்தர்ப்பத்தில் அவரால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் பல அடிப்படையற்ற போலியான குற்றச்சாட்டுகள் ஆகும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறோம். குறிப்பாக இவ்வாறு குவைத்திலிருந்து வந்தவர்கள் தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் என்றும் குறித்த நபர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாமல் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டவர்கள் என்றும் கூறப்பட்டவை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவையாகும். குறித்த 467 பேரும் மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு அவர்களில் 4 அங்கு வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். குவைத் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களில் பெரும்பாலானவர்கள் தம்மை நாட்டுக்கு அழைத்துச் செல்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னரே கோரிக்கை விடுத்திருந்தனர் என்பது நீங்கள் அறிந்த விடயமாகும். எனினும் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு அரசால் தயக்கம் காண்பிக்கப்பட்டமையினால் தற்போது இவ்வாறான தீவிர நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையர்களுக்கும் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கும் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுத்துள்ள வெளிநாட்டு அரசுகளை விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இவ்வாறான நிலையில் வெவ்வேறு நாடுகளிலும் சிக்கி தவிக்கின்ற இலங்கையர்களையும் நாட்டுக்கு அழைத்து வருவதை நிறுத்துவதற்கும் அரசு முயற்சிக்கின்றது. எனவே எம்மால் குவைத் கிளைக்கு வழங்கப்பட்டுள்ள தெளிவுபடுத்தல் உங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நாட்டு பிரஜைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக எந்த சந்தர்ப்பத்திலும் எந்தவொரு அரசும் தயாராக உள்ளது. அந்த பொறுப்பை கைவிட்டு பாதிக்கப்பட்டுள்ள பிரஜைகள் மற்றும் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருதல் என்பவற்றுக்காக வெவ்வேறு ஒத்துழைப்புகளை வழங்குகின்ற அரசுகளுக்கு இலங்கை அரசின் உறுப்பினர்களால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு நாம் அதிருப்தி தெரிவிக்கின்றோம். மிகுந்த உடல் நலத்துடனேயே மேற்கூறப்பட்ட இலங்கையர்கள் வெளிநாடுகளில் தொழில் புரிந்து வந்தனர். எனினும் கொரோனா வைரஸ் பரவல் உள்ளிட்ட காரணிகளாலேயே அந்த அரசுகள் இலங்கையர்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்ப தீர்மானித்துள்ளன என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கின்ற இலங்கையர்களை நாட்டுக்கு அழைப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு நாம் கோருகின்றோம் என்றுள்ளது. இந்தியாவின் நாளில்லா உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இந்திய சீன எல்லையில் சீன படைகளை குவித்து வருவதால் இரு நாடுகளுக்கிடையில் பதற்றம் நிலவி வருகின்றது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவும் எல்லையில் படைகளை குவிக்கிறது. இந்நிலையில் இந்தியாவின் உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இந்திய பாகிஸ்தான் எல்லையான ராக்சிகிரி பகுதியில் இந்திய ராணுவத்துக்கு சொந்தமான சிறிய ரக ஆளில்லா உளவு விமானம் பாகிஸ்தான் பகுதிக்குள் 650 மீட்டர் தூரத்துக்கு ஊடுருவியது. அதை பாகிஸ்தான் படையினர் சுட்டு வீழ்த்தினர் என அந்நாட்டு ராணுவ செய்தி தொடர்பாளர் பாபர் இப்திகார் கூறினார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் பதிவிட்ட ட்வீட்டில், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த இந்திய பிரதமர் மோடியின் ஆட்சியில் இந்தியா மேற்கொள்ளும் விரிவாக்க கொள்கை அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக மாறி வருகின்றது என பதிவிட்டுள்ளார். கொடூரமான காட்டுத்தீயால் சைபீரிய காடுகள் பற்றி எரிகின்றன. இதனால் பனிப்பாறைகள் உருகுகின்றன. ஆர்டிக் துருவத்துக்கு வடக்கே அமைந்துள்ள சைபீரியாவின் கட்டங்கா பகுதியில் அதிகபட்சமாக 78 டிகிரி வெப்பநிலை பதிவானது. இது இயல்பை விட 46 டிகிரி அதிகம். அதேபோல் கட்டாங்காவில் ஒரு நாளின் அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி ஆகும். மே மாதத்தில் சைபீரியாவில் வெப்பமான வானிலை நிலவுவது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. ஏனெனில் இது குளிர்காலத்துக்கு பிறகு இங்கு வானிலை இப்படி ஒரு நிலையான அம்சமாக மாறியுள்ளது. ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் தற்போது நிலவும் சராசரி வெப்பநிலை மாற்றமானது 2020ஆம் ஆண்டில் உலகளாவிய சராசரி வெப்பநிலையை அதிகமாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும். சைபீரியாவில் ஏற்பட்டுள்ள வெப்பநிலை அதிகரிப்பு ஆர்டிக் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஏற்கனவே சில விளைவுகளை காட்டத் தொடங்கிவிட்டது. மிகப்பெரிய சைபீரிய காடுகளில் தீ பற்றி எரிகிறது. இதனால் இந்த ஆண்டு எதிர்பார்த்ததை விட விரைவாகவே பனி உருகிவிடும்.
சமீபத்திய ஆண்டுகளில் விஞ்ஞானிகள் ஆர்டிக்கின் பரப்பின் பனிப்பாறைகளுக்கு கீழே உள்ள மண்ணின் ஸ்திரத்தன்மை குறித்து கடுமையான கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். 2019ஆம் ஆண்டில் சைபீரிய ஆர்டிக் வட்டத்தின் வடக்கு பகுதியில் கோடைக்காலத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் சுமார் 30 லட்சம் ஹெக்டேயர்கள் எரிந்துவிட்டன. இப்பகுதியின் சில பகுதிகளில் ஏற்படும் அசாதாரணமான தீ விபத்துக்களை புரிந்து கொள்வது விஞ்ஞானிகளுக்கு சிக்கலாகவும் கடினமாகவும் உள்ளது. சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த தீ ஜோம்பி தீ என்று அழைக்கிறார்கள், அதாவது கொடூரமான காட்டுத் தீ என்று கூறுகின்றனர். இந்த கடுமையான தீ சைபீரிய குளிர்காலத்தில் ஒரு பனிப்படலத்தின், அதாவது ஸ்னோபேக்கின் கீழ் புதைவதிலிருந்து தப்பிக்க முடியும். இதை சில விஞ்ஞானிகள் ஸ்னோபேக் ஒரு இன்சுலேட்டராக, அதாவது பாதுகாப்புரையாக செயற்படுகின்றது என்று கூறுகின்றனர். ஆர்டிக் காலநிலை மாற்றத்தை ஆராய்ச்சி செய்யும் இர்வின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பட்டதாரி மாணவர் ஜேக்லெப் சைபீரியாவின் முன்னேற்றங்கள் அசாதாரணமானது என்று வாஷிங்டன் போஸ்டிடம் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் விடத்திற்பளை தனிமைப்படுத்தல் மையத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த கடற்படையினர் 51 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆர் கேதீஸ்வரன் தெரிவித்தார். வெலிசரை கடற்படை முகாமைச் சேர்ந்த கடற்படையினர் 300 பேர் வரையில் விடத்திற்பளை ராணுவ முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான மாதிரிகள் கடந்த 25ஆம் தேதி பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது. அவை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது. பரிசோதனை முடிவுகள் நேற்று முன்தினம் மாலை கிடைக்கப்பெற்றன. அதில் 51 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் நேற்று காலை சிகிச்சைக்காக வெலிகந்தை ஆதார வைத்தியசாலை, முல்லேரியா ஆதார வைத்தியசாலை மற்றும் கடற்படை பொது வைத்தியசாலை ஆகியவற்றுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் அவர் மேலும் கூறினார். கொரோனாவால் 1 லட்சம் பேரை இழந்திருக்கின்றோம் என்ற சோகமான மைல்கல்லை எட்டியுள்ளோம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலகில் கொரோனாவால் 58,13,300 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,57,896 பேர் பலியாகியுள்ளனர். 25,15,406 பேர் மீண்டுள்ளனர். கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்காவில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1 லட்சத்தை கடந்துள்ளது. அமெரிக்காவில் கொரோனாவுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,02,197 பதிவாகியுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 17,47,781 உள்ளது. குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 4,90,356 உள்ளது. தற்போது சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 11,55,238 உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஸ்பெயின், பிரேசில், ஜெர்மனி, இத்தாலி, ரஷ்யா, துருக்கி, ஈரான், சீனா ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது டுவிட்டர் பக்கத்தில் கொரோனாவால் 1 லட்சம் பேரை இழந்திருக்கின்றோம் என்ற சோகமான மைல்கல்லை எட்டியுள்ளோம். கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு என்னுடைய மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சமயத்தில் பணியாற்றுபவர்களுக்கும் என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் எப்போதும் உங்களுடன் இருப்பார் என பதிவிட்டுள்ளார்.